ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னன்னா, எந்தெந்த திரைப்படங்களை எந்தெந்த ஓடிடி தளங்களை என்றைக்கு ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்கன்றதை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற படம் பேர்னு பார்த்தீங்கன்னா காமி. இந்த படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா விஸ்வாசன் நடிச்சிருக்காரு. ஹீரோனியாக பார்த்தீங்கன்னா ரம்யா பசுபதி நடிச்சிருக்காங்க. சாந்தினி மற்றும் சிவபெல்லாம் அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு அட்வென்ச்சர் மூவி. இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னா வித்யாசாகர் கங்கிதா அவர்கள் தான் அந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்துக்கான ஐந்து படங்களை கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 6.3 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தை போன மாதம் கிராண்டாக தேட்டருக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தோட இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. ஓடிடி தளமான ஜி5ல பார்த்தீங்கன்னா கன்னடா, தமிழ், தெலுங்கு போன்ற லாங்குவேஜில் இந்த மாதம் 12ஆம் தேதி ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. அடுத்த படத்தோட பேர்னு பார்த்தீங்கன்னா நந்திவர்மன். இந்த படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா சுரேஷ் ரவி நடிச்சிருக்காரு. ஹீரோனியாக பார்த்தீங்கன்னா அக்ஷா கவுடா நடிச்சிருக்காங்க. போஸ் வெங்கட் மற்றும் சிவபெல்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவி. இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னா பெருமாள் வரதன் அவர்கள் தான் அந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்துக்கான 5 படங்களை கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 9 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தை போன வருஷம் கிராண்டாக தேட்டருக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தோட அப்டேட் இந்த படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. ஓவர்சீஸ் ஓடிடி தளமான டென்ட் கோட்டாவில் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி எதிர்பார்க்கலாங்க. அடுத்த படத்தோட பேர்னு பார்த்தீங்கன்னா ரணம். இந்த படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா வைபவ் ரெட்டி நடிச்சிருக்காரு. ஹீரோனியாக பார்த்தீங்கன்னா டன்யா ஹோப் நடிச்சிருக்காங்க. நந்திதா சித்ரா மற்றும் சிவபெல்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராமா மூவி. இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னா ஷெரீஃப் அவர்கள் தான் அந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்துக்கான 5 படங்களை கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 7.4 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தை பிப்ரவரி மாதம் 2 தேட்டருக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ அந்த படத்தோட அப்டேட்னா இந்த படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. ஓடிடி தளமான டென்ட் கோட்டாவில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த படத்தை ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி தாங்க ஸ்ட்ரீமிங் பண்ணுவாங்க. அடுத்த படத்தோட பேர்னு பார்த்தீங்கன்னா ரிபல். இந்த படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ்குமார் நடிச்சிருக்காரு. ஹீரோனியாக பார்த்தீங்கன்னா மமிதா பைஜு நடிச்சிருக்காங்க. ஆதிரா மற்றும் சிவபெல்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் ட்ராமா மூவி. இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னா நிகேஷ் அவர்கள் தான் அந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்துக்கான 5 படங்களை கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 8.4 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தை போன மாதம் 2 தேட்டருக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தோட அப்டேட்னா இந்த படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. ஓடிடி தளமான அமேசான் பிரைமில் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் லாஸ்ட் வீக்கு ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. நீங்கள் இந்த திரைப்படத்தில் எந்த திரைப்படத்துக்காண்டி ரொம்ப வெயிட் பண்ணுறீங்க நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற விஷயம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலே உள்ள பெல் ஐக்கானை கிளிக் கொடுத்தால் கொடுங்க. பார்த்தாங்க நாங்கள் போகிற ஒரு வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட்டில் சந்திப்போம். பை.